நடுவண் அரசின் ஒப்புதல் இல்லாமல் இனி கனிம வளங்கள் மீது வரி விதிக்க முடியாது என தெரிவித்துள்ள எம்பி துரை வைகோ தமிழ்நாட்டில் இது பெரிய அளவில் பேசு பொருளாகவில்லை என ஆதங்கம் தெரிவித்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் நிறைய மசோதாக்கள் ஒன்றிய அரசால் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் மாநிலங்களை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மசோதா என்னென்னா மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில், அதாவது சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026. இது ஒரு முக்கியமான ஒரு மசோதா. இது என்னன்னா, இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் கனிமங்களாக இருக்கட்டும், கனிமங்களை தாங்கக்கூடிய நிலங்கள் மீது வரிகளை விதிக்கக்கூடிய அதிகாரம் மாநிலங்களுக்கு இருந்தது. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் இந்த மசோதா பொறுத்த வரைக்கும் இதை அவங்க திரும்பி பெறணும், ஒன்றிய அரசு திரும்பி பெறணும். அதுக்கு தமிழக அரசு குறிப்பாக எல்லா விதமான நடவடிக்கைகளை எடுக்கணும், சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கணும். அவங்க ஒப்புதலுக்கு இல்லை, கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லி மசோதா இப்போது அவங்க நிறைவேற்றிட்டாங்கன்னா கண்டிப்பாக சட்ட ரீதியான இதுக்கு உண்டான முன்னெடுப்பில் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் திரு மரிய செல்வன் அவர்கள்ட்டையும் நேரில் சந்தித்து நான் சொல்லியிருந்தேன். பட் ஏன்னா இது பெரும்பாலான பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே தமிழ்நாட்டு பெரிய செய்தியாகலை, அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் பல பேருக்கு தெரியாமல் இருக்குது இந்த விஷயம்.